வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞான சித்தருடையில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவ சமாதி பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகானை மக்கள் எறும்பு சித்தர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உலக்கூர் இருக்குது. அந்த உலக்கூருக்கு பக்கத்தில் நல்லாத்தூர் ஏரிக்கரையில் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. ரொம்ப அற்புதமான ஞானி. இவரை ஏன் எறும்பு சித்தர் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இவரோட காலை எறும்பு கடித்து தின்னுக்கிட்டே இருக்கும். ஆனால் காலை கூட அசைக்க மாட்டார். ஏன்னா கால் அசைந்தா அந்த எறும்புக்கு தீனி கிடைக்காம போயிருன்னு சொல்லிட்டு மிக மிக கருணையாக அந்த காலையே அசைக்காமல் இருப்பாராம். அதனால தான் அவருக்கு பேர் எறும்பு சித்தர்னு சொல்லுவாங்க. இவர் அந்த திண்டிவனம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடமாக நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு. மக்கள் தேடி போகும்போது கண்ணில் பட மாட்டார். அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரை பற்றி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நண்பர் ஒருத்தர் சொல்லும்போது, அந்த உலக்கூர் ஏரியாவில் ஒரு பெரிய பணக்காரர். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்திருக்காரு. சாமி பார்த்தீங்கன்னா அந்த திண்டிவனம் மெயின் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு பொதுவாக யார் கொடுத்தாலும் சாமி வாங்கி சாப்பிட மாட்டாங்களாம். சில பேர் கொடுத்தா கூட விரட்டி விட்ருவாங்களாம் போ அப்படின்ட்டு. ஒன் டைம் இவரை கூப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட காசே கிடையாது. இவர் சொல்லியிருக்காரு நான் இந்த காசு வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப கையை காட்டியிருக்காரு. இந்த பையில் பாடுறான மாதிரி. பையில் பார்த்தா 25 ரூபா இருந்திருக்கு. ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு. அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப வறுமையில் இருக்கும்போது கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பணக்காரங்க அந்த ரியல் எஸ்டேட்டுக்காக இந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ இந்த வெள்ளை சட்டை போட்டு கூப்பிட்டுருக்காங்க. தம்பி இங்கே வாங்க, இந்த ஏரியாவில் எதுவும் இடம் விற்கிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. நான் அந்த உள்ளூர்காரங்க தாங்கய்யா, அழைச்சிட்டு போய் காட்டேன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஏக்கர் போய் காட்டியிருக்காரு. அது உடனடியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு கமிஷன் மட்டும் அப்படியே லட்சக்கணக்கில் வந்தால் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. அது சாமியோட அதிசயத்தில் முக்கியமானது. இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஏரியாவில் நல்ல நிலைக்கு வந்துட்டார் பொருளாதாரத்தில். அவர் நிறைய பேர்ட்ட சாமியோட பெருமைகளை சொல்லியிருக்காரு. இவர் சாமியோட இயற்பெயர் வீர நாராயண பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பிறப்பு வளர்ப்பு எதுவுமே தெரியாது. இவர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் யாத்திரை போயிருக்காரு. திருவண்ணாமலையில் இருந்திருக்காரு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அந்த கூட்டு ரோட்டு பக்கத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு 4 வருஷமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த குடிசையில் தான் சாமி இருந்திருக்காரு. சக்திவேல் அப்படிங்கிற ஐயா ஒருத்தர் டீ கடை போட்டிருக்காரு, ஹோட்டல் போட்டிருக்காரு. அவர் தான் ஐயாவுக்கு உணவு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் கடையில் எந்த வியாபாரமே ஓடாமல் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சித்தரையா அந்த கடை முன்னாடி வந்திருக்காரு. ஐயா டீ சாப்பிடுங்க, டீ கொடுத்துருக்காரு. வாங்கி ஒரு டம்ளர் கொஞ்சோன்னு குடிச்சு கீழே ஊற்றிட்டு போயிட்டாராம். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ கடை ஹோட்டல் ரொம்ப அமோகமாக ஓடி இருக்குது. பல மடங்கு விற்பனை இருக்குது. அவங்க தான் கடைசி முறையே சாமிக்கு உணவு கொடுக்குற மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒன் டைம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த திருவண்ணாமலைக்கு போகிறவங்க மற்ற கோயிலுக்கு போகிறவங்கலாம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதம் இனிப்பு பண்ணாங்கல்லாம் அந்த ரூம்லேயே வச்சுட்டு போயிடுவாங்களாம் அந்த சாமியோட குடியில். இப்போ என்ன இருக்குது, சாமி அதில் ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்களாம். அப்புறம் பார்த்தா வெறும் எறும்பாக பார்த்தீங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு இருந்திருக்கு. சாமி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அது இந்த பிரசாதத்தை விட்டு சாமியோட காலை கடித்து திங்க ஆரம்பிச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணாயிருச்சான். ஆனால் கால் ஃபுல்லாக எறும்பு இருந்திருக்கு. இவர் சக்திவேலையா சொல்லியிருக்காரு, டாக்டரை கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் திட்டி விரட்டி விட்டாராம். அவர் மனசு கேட்காம போய் டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்காரு. டாக்டரையும் இவரையும் திட்டி விரட்டி விட்டுருக்காங்க. அதாவது தான் எழுந்திரிச்சா அந்த எறும்பு போயிருமே, எறும்புக்கு உணவு போயிருமே அப்படின்றதுனால விரட்டினதாக சொல்கிறாங்க. அதனால தான் ஐயாவை எல்லாமே எறும்பு சித்தர்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இதில் ஒரு ஞாபகம் என்னென்னா, இதே மாதிரி நம்ம வடபழனியில் பரஞ்சோதி ஐயா இருந்தாங்க. பெரிய மகான், வடபழனி பரஞ்சோதி மகான். அவருக்கும் காலில் புண்ணு இருக்கும். அது புழுவெல்லாம் இருக்கும். அந்த கீழே உள்ள புழுவை எடுத்து அவரோட புண்ணுக்குள்ளே போட்டுக்கிட்டதா சொல்லுவாங்க. அவர் இந்த காலையே புழு உணவாக கொடுத்ததா சொல்லுவாங்க. அதே மாதிரி எறும்பு சித்தரையா பார்த்தீங்கன்னாக்கும் அவரோட காலில் இருக்கக்கூடிய எறும்புகளை விரட்டாமல் தன்னையே அதுக்கு உணவு கொடுத்துருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சாப்பாடை குறைச்சிக்கிட்டே வந்திருக்காரு அவரோட ஜீவ சமாதி காலம் நெருங்கினதுனால. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்திருக்காரு. அவர் லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா மண்டிட்டு அப்படியே முன்னாடி தலையை கீழே சாட்சமேனிக்கு இருந்திருக்காரு. அப்புறம் சக்திவேல் ஐயாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா இவருக்கு ஒன்றும் பெரிய ஆன்மீகத்தில் பெரிய நாலேஜ் இல்லாதனால ஊருக்குலேருந்து ஒரு பெரியவரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அப்போ அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாத்தூர் ஏரிக்கரை ஓரமாக ஐயாவுக்கு ஜீவ சமாதி கட்டியிருக்காங்க. ரொம்ப கருணையுள்ள மகான். எறும்புக்கே தன்னுடைய உடம்பு கொடுத்தவங்கள. அதனால் யாராவது திண்டிவனம் போனீங்கன்னா அவரோட ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுங்கள். நான் அவரை 2 தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். 2005லையும் 2008லையும் 2 தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பெரிய ஜடமுடி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஞானி. யாராவது சென்னை போனீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து பக்கம் தான் உலக்கூர். அங்கேருந்து நல்லாத்தூர் ஏரிக்கரையில் ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அவரை பார்த்து தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.